ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலுமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துன்னா கப்பி வளர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க, மீன் வளர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், அதை பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கப்பி. ஸோ கப்பி வந்து நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப 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 சந்தோஷம். பட் என்னோடய ஸ்டேஜில் ஒரு முக்கியமானது என்னென்னா, கப்பி நிறைய பேர் ஃபிஷ்ஷை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷோடு சேர்த்து நீங்கள் நிறையா விதமான அந்த பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். பிளான்ட்டில் மேலும் ரொம்ப 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 பெரிய மார்க்கெட் இருக்குங்க. மேலும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இது. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேங்க, பிளான்ட்ஸ்னுடைய டிமாண்டை தெரிஞ்சு வளர்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பெரிய ரேட்டுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் ஒரு ஸ்டெம்முக்கு 15 ரூபாய்க்கு வாங்கினேன், நான் திருப்பி வந்து அதை இது விற்கலாமா அப்படின்னா அப்படி விற்றா கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கான மார்க்கெட்டை நீங்கள் தான் பிடிக்கணும். ஸோ அது எப்படி ப்ரோ பிடிக்கிறது? அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் தம்போயர்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குங்க. ஸோ அது வந்து எப்பயுமே டிமாண்டு. வருஷம் 365 நாளும் அந்த மீனுக்கு வந்து டிமாண்டாகவே இருக்கும். நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் என்கிட்ட பத்தாது, எத்தனை பீஸ்னாலும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக் வெரைட்டி இதுக்கும் டிமாண்ட் இருக்குது. பட் எப்போயாவது ஓவர் கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் 2 பிளான்ட் எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலு வருஷம் 365 நாள் டிமாண்ட் இருக்கும், எப்போனாலும் வாங்கிக்குவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கப்பி கிராஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கும், பட் ரேட்டு கொஞ்சம் அதிகம். மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது. இந்த 2 பிளான்ட்டும் நல்லா டிமாண்டும் இருக்கும், அதே சமயம் சேலும் நல்லா ஆகும். இன்னொன்று அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்லான்ஸ் வெரைட்டி, இந்த பிளான்ட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது, வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். பட் இதுவுமே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் சைடில் ரெஸ்பான்ஸ் இருக்கும், நீங்களாம் உருவாக்கி விற்கலாங்க. ஸோ அது எப்படி ப்ரோ உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்ணில் இது மாதிரி மஞ்சாடி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நட்ட வச்சுன்னா குப்புன்னு வளர்ந்துருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெம்மாக கட் பண்ணி அதை நீங்கள் கப் மாதிரி சுற்றி ரோல் மாதிரி சுற்றி இதை விற்கலாம். இதுவுமே நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் வேறு என்ன ப்ரோ பிளான்ட் ட்ரை பண்ணலாம், பிளான்ட்டில் நல்லா காசு இருக்கா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இருக்குங்க. அனிபியாஸ் பிளான்ட் இருக்குது. அது எப்போயுமே வருஷம் 365 நாளும் ரொம்ப 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 பெரிய டிமாண்ட் உள்ள பிளான்ட்டு அந்த அனிபியாஸ் பிளான்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இதில் எவ்வளோ ப்ரோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், மேலும் லாபம் இருக்கா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதே கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் பிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். எனக்குலாம் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஜேர்னி. இது வந்து ஈஸியாக இல்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. 2-3 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி இப்போ என்கிட்ட பிளான்ட் வருஷம் 365 நாள் டிமாண்டில் தான். எங்கிட்ட இருந்ததுன்னா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எடுத்தாலும் பற்ற மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுற அளவோட சேல்ஸோட ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து பிளான்ட் வந்து தங்காது, எப்போ எடுத்தாலும் போய்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ அப்புறம் ப்ராஃபிட் கிடைக்கும் பிளான்ட்டில் அவ்வளோ கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே இருக்குங்க. நீங்கள் கப்பி ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறதோட இந்த பிளான்ட்டில் அவ்வளோ காசு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெரிய சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த பாருங்கள் ஃபாக்ஸ்டெயில் பாருங்கள் எந்த அளவு க்ரோத் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு க்ரோத் லெவல் பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெம்மு நான் ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கினேன். இந்த ஒரு ஸ்டெம்மு வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினேங்க. பட் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெம் 10 ரூபாய்க்கு கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே திட்டிடுவேங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டெம் 10 ரூபாய்க்கு நம்ம சேர்த்து தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி இப்போயே சொல்லலாம், ப்ரோ நான் வளர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. அதே மாதிரி என்ன ஒரே ஒரு பிரச்சனை ட்ராப் ஆகுதுன்னா, ஸோ நிறைய பேர் கேரளாவிலேருந்து வாங்குவோம். ஒரு பிளான்ட்டோட விலை தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறது. பிளான்ட்டோடைய விலை வந்து இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா அதை வாங்கி நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்களாக மார்க்கெட் பண்ணும்போது நல்ல பெரிய லாபம் எல்லாமே எடுக்கலாம். அதே மாதிரி இது எப்போயும் பிஸ்னஸ் ரீதியாக மோட்டிவில் இறங்காதீங்க. நிறைய பேர் அப்படி இறங்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி இறங்காதீங்க. ஹாபிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஹாபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுவே உங்களுக்கு பிஸ்னஸாக ஏற்றுக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னோடய அனுபவ ரீதியில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸாக மோட்டிவில் பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. ஹாபியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது இல்லை உங்களுக்கே பிடிச்சிருந்துச்சி இன்ட்ரெஸ்ட் அதுவே உங்களுக்கு இழுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது பிஸ்னஸ் ரீதியாக உள்ளே இழுத்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இப்போ வந்து பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போடுறேன், அது வளருது. நான் வந்து இப்போ நிறையா பிளான்ட் உற்பத்தி பண்ணிட்டேன் ப்ரோ, அது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா ஒரு இது இருக்குது. மார்க்கெட்டிங் தான் மெயின் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்க பெரிய ட்ராபேக்கே அதுதான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, டெய்லி ரொட்டீனாக நான் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனலுங்கிறது. டெய்லி ரொட்டீனாக நான் இது பண்ணுறேன், நான் எங்கிட்ட பாருங்கள் இந்த மீன் இது சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தோம் தான் நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே. பட் இன்றைக்கி அது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பிளான்ட் வளர சாயில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாயிலுக்கு நிறைய அமௌண்ட் உள்ளே போடுவீங்க. சாயில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக டேங்கில் போடுறது தான் சாயில் தேவை. அதே நீங்கள் நார்மலாக வெளியில் வளர்க்கணும் அப்படின்னா சாயில் தேவையில்லை. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வேர் பிடிச்சி வளருது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய இதுதான். இது அப்படியே வேர் பிடிச்சுன்னா ஒரு 10 நாளில் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். ஸோ அப்புறம் நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போயும் சொல்கிறேங்க,
மீனோட சேர்ந்து பிளான்ஸும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப 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 பெரிய மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்சியலாக நிறைய அமௌண்ட் உள்ளே போட்டு வளர்த்தாதீங்க. தயவு செஞ்சு நிறைய காஸ்ட்லியான பிளான்ட்டை வாங்காதீங்க. கப்பி கிராஸு அதை விட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லாபம் இருக்குது. அதை விட்டிங்கன்னா அந்த கப்ளான்ஸு, ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய லாபம் இருக்குது. மேலே ரொம்ப 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 லாபம் இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போயும் சொல்லிடுறேங்க. ஸோ நீங்களாக உற்பத்தி பண்ணுற பொருள் நீங்களாக விற்றீங்கன்னா லாபம் ரொம்ப ரொம்ப இருக்குது. எல்லாருமே அதை வச்சு தான் வளர்ந்துருப்பாங்க. ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தில் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வந்திருப்பாங்க. பட் நீங்களும் கண்டிப்பாக இதை தாண்டுங்க. இது என்னோடய சஜஷன். நான் சொன்னேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. பட் இதுவும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபாக்ஸ் டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு போட்டால் ஃபுல்லாக வளரும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதோட இந்த வீடியோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி சின்னதாக வீட்டு பக்கத்தில் இருக்கீங்களா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுங்க. கவர்லாம் ரொம்ப பெரிய ஆகாது. கவர் செலவாகலாம். அப்படி கொடுக்க ஆரம்பிங்க. நல்ல இன்கம் வரும். மேலும் ரொம்ப பெரிய லாபம் வரும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெம் இருந்தால் போதும், அப்படியே ஃபுல்லாக க்ரோத் பண்ணிடலாம். ஒரே ஒரு கட்டிங் இருந்தால் போதும், ஃபாக்ஸ் டெயிலாம் ஃபுல்லாக க்ரோத் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.